அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கரும்பில் வரக்கூடிய பொக்க போயிங் நோய் மற்றும் கரும்பில் வரக்கூடிய மாவு பூச்சி, இது எந்த நேரத்தில் வரும், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொக்க போயிங் நோயின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த மாதத்தில் மழை பொழிவு அதிகமாக இல்லை அப்படின்னாக்கா இந்த நோயின் தாக்குதலும் அதிகமாக இருக்கும், இந்த மாவு பூச்சிகளின் தாக்குதலும் அதிகமாக இருக்கும். இதை நம்ம எப்படி என்ன ஸ்ப்ரேயர் மூலிமா ஸ்ப்ரே பண்ண போகிறோமா அப்படின்னாக்கா, ட்ரோன் ஸ்ப்ரேயர் மூலிமா நாம் ஸ்ப்ரேயிங் பண்ணி இந்த பூச்சி நோய் இதெல்லாம் கட்டுப்படுத்த போகிறோம். ஒரு சின்ன பயிராக இருந்ததுனாக்கா நாம் வேலையாட்களை கொண்டு ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 6 அடிக்கு மேலே ஒரு 5 அடிக்கு மேலே கரும்பு வந்துடுது அப்படின்னாக்கா நம்ம ட்ரோன் ஸ்ப்ரேயர் மூலிமா தான் ஸ்ப்ரே பண்ண முடியும். இந்த நோயின் அறிகுறின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துவகை வெளியிருந்து காணப்படும். துவகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறத்தில் அல்லது வெண்மை நிறத்தில் துவகையெல்லாம் இருக்கும். குருத்து முறுக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குருத்து முறுக்களும் துவகையில் எல்லாமே குருத்து முறுகிட்டு போகும். துவகையில் எல்லாம் கிழிந்து தொங்கும். அடுத்தது குருத்து அழுகல், குருத்து வளைதல், குருத்துகள் எல்லாமே நேராக போகாமல் டவுன் சைடில் வளைஞ்சு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கரும்பினுடைய தண்டு பகுதிகளுமே நேராக போகாது, வளைஞ்சு தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவு பூச்சிகள் இலையில கருப்பு கலரில் புள்ளியாகவும் இருக்கும், வெள்ளை கலரில் புள்ளியாகவும் இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்டையர் ஃபீல்டுமே எல்லா சோலைகளுமே அதிகமாக இந்த மாவு பூச்சிகள் தாக்குதலும் இந்த பொக்க போயிங் நோயின் தாக்குதலும் அதிகமாக தெரியும். நாம் கண்டிப்பாக இந்த மருந்து ஒன்று ஸ்ப்ரே பண்ணால் தான் இந்த நோயை, இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுவும் பண்ணலை அப்படின்னாக்கா கரும்பு ஈல்டேஜ் வராது, டன்னேஜ் வராது, கரும்பும் வளர்ச்சியும் இருக்காது. இந்த நோயும் பூச்சியும் கட்டுப்படுத்தும் முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத கரும்பிலிருந்து ஆரோக்கியமான விதை கரணைகளை நாம் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் விதைநேர்த்தி செய்யப்பட்ட கரும்பு கரணைகளை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். கரும்பு வயல்களில் களைச்செடிகள் இல்லாமல் நாம் பராமரிக்கணும். போதுமான அளவுமே நாம் உரங்களை பயன்படுத்த வேண்டும். சிபாரிசு செய்யப்பட்ட அளவுக்கே நம்ம உரங்களை பயன்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட கரும்புகளை அப்புறப்படுத்தி வெளியில் கொண்டு போய் போட்டுடணும். ஆரம்ப ஸ்டேஜ்லேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ண போகிறது கான்டாக்ட் ஃபங்கிசைடான மேங்கோஜிப் 75%, WP 250 கிராம், சிஸ்டமிக் இன்செக்ட்சைடான இமிடாகுளோபிரேட் 17.8% SL 150 ml என்ற மருந்தையே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த பூச்சியும் இந்த நோயையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப அதிகமான தாக்குதலும் இருக்குது, நோயின் தாக்குதலும் பூச்சியின் தாக்குதலும் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுத்து தான் ஆகணும். நோய் மருந்தாக புரோபிகோனசோல் 25%, EC 250 ml, புரோபனோபாஸ் 40%, சைபர்மெத்திலின் 4%, EC 250 ml என்ற மருந்தையும், இமிடாகுளோபிரேட் 17.8%, SL 300 ml என்ற மருந்தையும் கூட ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு ஒட்டு பசையை நம்ம சேர்த்து அடித்தோம்னாக்கா நம்ம நல்ல ரிசல்ட்டையும் பார்க்கலாம்,
நல்ல கண்ட்ரோலும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒட்டும் பசையை சேர்த்து அடிச்சு தான் ஆகும். இந்த காம்பினேஷன் ஒரு முறை. இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பென்டோயேட் 50% ஈசி 250 ml என்ற மருந்தையும், ஹசிபேட் 75% WP 250 கிராம் என்ற மருந்தையும், இமிடாகுளோபிரேட் 17.8% SL 300 ml என்ற மருந்தையும், புரோபிகோனோசோல் 25% ஈசி என்ற மருந்தையும், 250 ml புரோபிகோனோசோல் இந்த மருந்தையும் நம்ம சேர்த்து இது கூட ஒரு ஒட்டு பசை சேர்த்து அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா மொக்கப்போய் நோய், மாவு பூச்சி கண்ட்ரோல் வந்து நாம் ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். கரும்புகளும் நல்ல வளர்ச்சியும் தரும், நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்ல டன்னேஜ் கிடைக்கும், விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்.